Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji Tech Tamil channel நம்ம வந்து பார்க்கக்கூடியது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோ தான், ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படினு வெச்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும் இந்த செட்டப் எல்லாம் பார்த்தா நான் என்னென்னமோ green screen வச்சிருப்பேன், இங்க umbrella எல்லாம் வச்சிருக்க லைட் umbrella எல்லாமே நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கரெக்ட்டா நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வருட காலம் ஆகுது, 2 இயர்ஸ் ஆக போகுது ஆயிடுச்சு. சோ அதனால ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் இந்த Shiji Tech Tamil சேனல் வந்து என்ன மாதிரி ஒரு growthல போயிட்டு இருக்கா இல்ல growth இல்லாம இருக்கா, இந்த சேனல் பத்தின ஒரு சில விஷயங்கள் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து நான் என்ன மாதிரி எக்யூப்மென்ட்லாம் வச்சு நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறது ஒரு வீடியோல வந்து போட்டுருந்தேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்கிறேன், தேவைப்படுறவங்க நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா நான் என்னென்ன பொருட்கள் வந்து எனக்காக வந்து வாங்கியிருக்கேன், அதாவது மீன்ஸ் இந்த வீடியோ எல்லாம் ஷூட் பண்றதுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கறது உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் வாங்குன பொருளெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா இல்ல சும்மா போட்டு வச்சிருக்கேனா அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்றேன். சோ ஓவரால் நம்ம எல்லா விஷயமுமே இந்த வீடியோல நான் உங்க கூட வந்து இன்னைக்கு மனம் திறந்து நம்ம வந்து பேசிக்கலாம். ஏன்னா கரெக்ட்டா 2 வருஷம் ஆகுது, கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் வீடியோவா இருக்கட்டுமே அதனால தான். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்றேன். என்ன அப்படினா நீங்க எல்லாரும் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் வீடியோ போடும்போது எனக்கு வியூஸ் போகுது. சோ அதனால நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். சோ அது எல்லாத்துக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் மனசார ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த விஷயங்கள் பார்க்க முன்னாடி இன்னொன்னு சொல்லலாம். என்ன அப்படினா நான் நேத்திக்கு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுறேன், அதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப வந்திருக்கு. என்ன அப்படினு சொன்னீங்க, என்ன அப்படினு பார்க்கலாம். என்னன்னா அதாவது நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு சான்ஸ் கிடச்சி, பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், அது வேறு விஷயம். அந்த வீடியோ நான் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், எனக்கு நம்பவே முடியல. என்னென்னா இப்போ வந்து 2 பேர் இருக்காங்க அப்படின்னா சேம் ஃபீல்டில் இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கலன்னா பொறாம தான் படுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா கட்டாயமாக சந்தோஷப்படுவாங்க. ஓகே இவங்க நல்லா வளரணும், நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை நல்லா வளர்ந்து வரணும், நம்மளோட அக்கா நம்மளோட தங்கச்சி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அதே தான் நான் அந்த வீடியோ போடும்போது எனக்கு அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொன்னாங்க எல்லாருன்னா, இந்த சான்ஸ் வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் இதனால வந்து கட்டாயமாக நல்லா வளர்ந்து போகலாம். அந்த மாதிரி என் மேலே உண்மையான ஒரு அக்கறை வச்சிருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து சேனல் இருக்காங்க. அதாவது 95% 95% வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் ஹேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ நமக்கு அந்த மாதிரி இருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 95% இருக்கக்கூடிய எல்லாருமே உண்மையாகவே நான் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக தான் இந்த சேனல் வந்திருக்கீங்க. அது பார்த்தா அதாவது நீங்கள் கமெண்ட்ல வந்து எங்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து தெரியும் அந்த பாண்டிங் வந்து அந்த மாதிரி தான் இருக்குன்னு. ஸோ அதுக்கு நான் கட்டாயமாக கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அதுக்காக அந்த மாதிரிப்பட்ட நண்பர்களுக்கு நான் வந்து முதல்ல வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்லாம் கிடைக்காது, பொறாமப்படுறவங்க அதிகமாக இருப்பாங்களே தவிர நம்ம வளரணும், இவங்க வந்து நல்லா வளரணும், இன்னும் வளர்ந்து மேலே போகணும்னு நினைக்கிறவங்க குறைவாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன், ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதனால சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த சேனல் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதாவது 2 வருட காலத்தில் இன்னுமே ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் கூட நம்ம ரீச் பண்ணலை அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரை பொறுத்தவரையில் எனக்கு வந்து குறைவாக தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வந்து நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, வளர்ந்தவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் அந்த லெவலுக்கு வரதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வர்றது கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி வந்துட்டே இருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேலே போகும்போது நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து சீக்கிரமாக கிடைப்பாங்க. எல்லா சேனலுமே அதுதான் நடக்கும். ஆனால் ஒன்று என்னென்னா இந்த யூடியூப் டிப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே, இந்த சேனலை தவிர மற்ற எல்லா சேனலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துச்சுன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைபர் வந்து வருவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரை பொறுத்தவரையில் கட்டாயமே எனக்கு குறைவாக தான் இருக்குது. ஏன்னா 2 வருடமாயுமே நம்ம ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் கூட நான் ரீச் பண்ணலை அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சேனலோட ஹெல்ப் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா என்ன நினைப்பாங்கன்னா சரி நமக்கு இனிமே வேண்டாம் அப்படின்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் சொல்றேன், இந்த சேனலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு போயிருப்பாங்க. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தங்க வச்சிருக்காங்கன்னா எப்பவுமே நம்மளோட சேனலோட ஒரு என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு யூடியூப்ல இருந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய நேரங்கள்ல டைம் இருக்காது. பட் இதே மாதிரி ஒரு சேனல் அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் போகும்போது அவங்களுக்கு தேவை இருக்குன்னா அவங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். எனிவே இந்த சேனலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் அப்படிங்கிறது அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையவே குறைவாக தான் இருக்குது.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்சு குறைவாக இருந்தாலும் வியூஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திருப்தியான ஒரு வியூஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்னா இப்போ நான் புதுசாக ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கட்டாயமாக மினிமம் வந்து ஒரு 1000 இல்லைன்னா 2000 3000 அந்த மாதிரி சேம் டேயில் நமக்கு வந்து அந்த வியூஸ் வந்து கிடைக்குது. இல்லைனா அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த வியூஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து நான் போடக்கூடிய உடனே வரக்கூடிய வியூஸ் பற்றி பேசுகிறேன். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் க்ரோத் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து வரக்கூடிய அந்த ஆவரேஜ் வியூஸ் இருக்கும்ல, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு வந்து யூடியூப் அனாலிட்டிக்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் 48 ஹவர்ஸில் நம்ம சேனலுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஸோ அதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். என்னென்னா 48 ஹவர்ஸ் அந்த மாதிரி காமிக்கும்போது மேக்ஸிமம் எனக்கு வந்து என்றைக்குமே சேனலில் 25,000க்கு மேலே 25,000 மேலே வந்து எனக்கு வியூஸ் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது ஓகே, நம்ம சேனல் வந்து டெய்லி வந்து இந்த அளவு நமக்கு வியூஸ் போகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி வியூஸ் போகிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் கூட கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. அதாவது நம்ம ஒரு பேமெண்ட்டை பற்றி நம்ம பேசுகிறது அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம $100க்கு மேலே ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பேமெண்ட் எடுக்க முடியணும். எனக்கு இந்த ஒரு சேனல் மட்டுமே, நான் மற்ற சேனல் பற்றி பேசலை, இந்த ஒரு சேனலில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி மந்த் எனக்கு அதுக்கு மேலேயே இன்னுமே கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு வந்து ரெவன்யூ வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வியூஸ் போகுது. அதனால ஸோ சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் கம்மியாக இருந்தாலும் எனக்கு வந்து வியூஸ் வந்து போகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது இந்த ரெவன்யூ பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இடையில என்னோட சேனல் பேர் வந்து மாற்றினேன், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து, எனக்கு முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் அந்த வரக்கூடிய அளவு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்து, ஆனால் வியூஸ் வந்து நார்மலாக போயிட்டே தான் இருக்குது. ஆனால் ரெவன்யூயை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வருது. அது எதனாலன்னு தெரியல. நான் வந்து சேனல் பேர் மாற்றினதுனால எனக்கு அதிகமாக வருதா, இல்லை வந்து ஒரு வேளை இந்த சேனல் கொஞ்சம் வந்து ஓல்டானதுனால இன்னுமே கொஞ்சம் விளம்பரங்கள் அதிகமாக கொடுக்கலாம்னு நினச்சி தர்றாங்களான்னு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து எனக்கு முதல்ல வந்ததை விட இப்போ வந்து எனக்கு அதிகமாக வந்து ரெவன்யூ வந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த சேனலில். ஸோ அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இதெல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். அப்போ எனக்கு வியூஸு சப்ஸ்கிரைபர் ஸோ இதெல்லாமே உங்களுக்குமே ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் சேனலை நீங்கள் க்ரோத் பண்ணுறதுல வந்து எந்த மாதிரி வந்து நமக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் நமக்கு வந்து அந்த வளர்ச்சி வந்து தெரியும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்கல்ல. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது வரை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா எந்த சேனலாக இருந்தாலுமே ஈஸியாக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து சேனல் பற்றியெல்லாம் ஓரளவுக்கு நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டுடியோ செட்டை பற்றி பார்க்கலாம். எதுக்கடா க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸ்லாம் நான் வந்து போட்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அது வந்து போடுறது கிடையாது. இப்போ எந்த வீடியோஸ்லையுமே க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தான். அதாவது இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அது ரொம்ப கஷ்டமே கிடையாது எடிட் பண்ணுறதுக்கு. சும்மா ஈஸியாக நம்ம வந்து பண்ணி போட்டுடலாம். ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்து பண்ணி போட்டுடலாம். ஆனால் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா இது வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு நீங்களுமே க்ரீன் ஸ்க்ரீன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். என்னென்னா க்ரீன் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த லைட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் வந்து லைட்டிங் வந்து கரெக்டாக வச்சுப்பேன். ஆனால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டிங் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் ஒழுங்காக அதெல்லாம் செட் பண்ணாமல் போய் உட்காந்து வீடியோ எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைம் ஆகும். டைம் ஆகிறது மட்டும் இல்லை, சில நேரங்களில் கரெக்டாக வராது, அங்கங்கே நமக்கு க்ரீனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீனை டோட்டலாக இப்போ நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சரி, நான் இங்கேருந்து வேறு எங்கேயாவது போனதுக்கப்புறமா ஒரு கரெக்டாக ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் நான் செட் பண்ணதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம வந்து இமேஜஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வந்து நிறைய கிடைக்குது. இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஸோ அந்த பல காரணங்களால க்ரீன் ஸ்க்ரீன் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணலை. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் எல்லாமே அது நான் அப்படி தான் வச்சுருக்கேன். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதான் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் எல்லாமே லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இப்போதைக்கு எனக்கு அந்த லிங்க் இருக்குது அப்படின்னா திரும்ப இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இனிமேல் நம்ம வீடியோஸில் எதுவுமே நம்ம காமிக்கவே இல்லை. தூக்கி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா, இதுதான் லைட்டு தான், லைட் ஸ்டாண்ட். உங்களுக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டாண்டெல்லாம் எவ்வளோ உயரமாக நம்ம வைக்க முடியுமோ அதே மாதிரி உயரமாக வச்சுக்கலாம். இதில் ஒரு அம்ப்ரெல்லா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்காக தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. நான் இது வந்து 2 எண்ணம் வச்சுருக்கேன். இங்கே இருக்குன்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ 2 இந்த மாதிரி வந்து அம்ப்ரெல்லா லைட் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் ஸ்க்ரீனுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கிடையாது. நார்மலாகவே நமக்கு லைட்டிங் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது வேணும் அப்படின்னு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் வைக்கிறதுக்கு அந்த ஹோல்டர் அந்த செட்டப் இருக்குமில்ல, அது வந்து இதில் கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா தான் வாங்கி வைக்கணும். நான் இதையுமே யூஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா நார்மலான அந்த லைட் நான் ஆல்ரெடி வந்து முன்னாடி வீடியோஸில் காமிச்சிருப்பேன். அந்த லைட்டு தான் ஜஸ்ட் இதில் வச்சுட்டு நான் வந்து இந்த கொஞ்சம் டேப்பெல்லாம் வச்சு இங்கே ஒட்டி அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த லைட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது.
ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலை. ஸோ நான் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு யூடியூபர் அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கி நம்ம குவிக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நமக்கு கட்டாயமாக தேவை இருந்தால் மட்டும் நம்ம வந்து வாங்கணும். இப்போ ஏதாவது ஒரு சேனலில் ஒன்று பார்த்துட்டு ஓஹோ உடனே அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு உண்மையில் அது தேவைன்னா மட்டும் நம்ம வந்து வாங்கிக்கணும். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேனல்ஸில் பார்த்துட்டு ஓகே இது இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணுறது இந்த லைட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேனே தவிர மற்றபடி டியூப் லைட் தான். நான் அதில் தான் நமக்கு உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குமே நான் வந்து டியூப் லைட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் வந்து இதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு லைட்டிங் வந்து சரியாக இல்லை, உங்கள் வீட்டில் வந்து டியூப் லைட் வெளிச்சம் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி அம்பரல்லா லைட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே லிங்க் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருக்குன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுட்டோம். நான் வந்து வாங்கின அந்த கிம்பல் தான், அதாவது கிம்பல். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கு ப்ளஸ் வந்து ட்ரைபாட் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம ஆல்ரெடி வந்து இது வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதுவுமே நான் உங்களுக்கு வந்து லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். திரும்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக உடனே வாங்கி கூச்சு போடக்கூடாது. நமக்கு உண்மையிலேயே தேவைன்னா வாங்கிக்கலாம். நான் இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா எனக்கு வந்து கார்டனிங் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால் வாங்கினேன். எனக்கு வாங்கின பர்பஸுக்கு எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் உண்மையாக சொல்லணும்னா நிறைய நேரங்களில் நான் அந்த இது ஆன் பண்ணவே மாட்டேன், ஆன் பண்ணாமல் யூஸ் பண்ணுவேன். என்ன அப்படின்னா ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறதை நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாமலே நார்மலாக இப்போ ஏதாவது நம்ம ஒரு கார்டனிங் இது எடுக்கிறது அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு நம்ம சும்மாவே அப்படி வச்சு எடுத்தால் கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து நிறைய நேரங்களில் இது ஆன் பண்ணாமல் சும்மா வச்சு எடுத்துருவேன். ஸோ அதுதான். இதுவுமே நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுட்டோம். இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு முன்னாடி வந்து நான் போயா மைக் தான் அதுவுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த போயா மைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த ஒயர் தான் கட் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுட்டு இருக்கேன் இந்த மைக் தான். இது வந்து நம்ம ஆல்ரெடி இதையுமே நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வீடியோவில் ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்கேன். என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக இந்த மாதிரி பேசுகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 மைக்குமே சேர்த்து இந்த இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். இப்படி இல்லாமல் நான் ஒரு மைக் வைக்கிறது நான் வைக்கலாம். இந்த இடம்னா 2 பேர் நம்ம வந்து வச்சுட்டு அந்த மாதிரி பேசுகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ட்ரைபாட்லாம் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலி நம்ம இதை தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு நான் இதை இடையில வந்து சேர்த்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் வந்து நான் புதுசாக வந்து வாங்கின ட்ரைபாட் தான். புதுசு மீன்ஸ் நான் ஃபஸ்ட்டு அந்த 1 இயர் வீடியோ போட்ட டைம்ல இந்த ட்ரைபாட் என்கிட்ட கிடையாது, அதுக்கப்புறமா தான் வாங்கினேன். இது பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து எல்லாம் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லென்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன், அதுவுமே காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி டெலிஸ்கோப்பி லென்ஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மேக்ரோ லென்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்லை கொஞ்சம் பெருசாக பொருட்கள் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அதுக்கு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம வீடியோ ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன், டீட்டெயில் ரிவ்யூ வந்து நான் பண்ணலை இன்னும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ கூட நான் இன்னும் போடலை, பட் இந்த வீடியோவில் நான் அதையுமே சொல்லிடுறேன். இவ்வளோதான் நம்ம வாங்கின பொருட்கள். இது வந்து முதல்ல சொல்கிறதுக்கு விட்டு போச்சு. இப்போ கடைசியாக எடுத்துகிட்டு நான் இடையில வந்து இதை வந்து சொருகி விட்டுருக்கேன் வீடியோவில் வந்து. ஓகே பார்த்துக்கோங்க இதையும். ஸோ இவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் மொபைலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து J5 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மொபைல் மீன்ஸ் நான் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு J5 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M30 வாங்கினேன். அதுவுமே என்னோட யூடியூப் பேமெண்ட்டில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M31s வந்து வாங்கியிருக்கேன். அதுவுமே முழுக்க என்னோட யூடியூப் பேமெண்ட்டில் தான் வாங்கினேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட்டெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன்ல, இது எல்லாமே 100% என்னோட யூடியூப் பேமெண்ட்டில் மட்டும் தான் நான் வந்து வாங்குவேன். மற்றபடி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய காசெல்லாம் கேட்டு நான் வந்து எந்த பொருளும் வாங்குறதே கிடையாது. எது தேவையோ யூடியூப்பில் வரக்கூடிய வருமானத்துலேருந்து நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்களா ஸ்டுடியோ டூர் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டரில் தான் இருக்கேன். ஸோ எனக்குன்னு தனியாக எந்த ஒரு ஸ்டுடியோ அதெல்லாம் எனக்கு செட் பண்ண முடியாது. ஸோ நான் வீடியோ எப்படி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு தோன்ற இடத்துல எங்கள் வீட்டில் பக்கத்தில் போய் ஒரு சேரை மட்டும் தூக்கி போட்டுட்டு நான் வந்து எடுத்துருவேன். அந்த சேர் வந்து எடுத்து காமிக்கிறேன், நான் எதில் உட்காந்து வீடியோ எடுப்பேன் அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு செகண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, இதுதான் இந்த சேர். அப்புறமா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம உட்காரது மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி சேர் தான். இதுதான் நான் வந்து வீடியோ எடுக்கிறது யூஸ் பண்ணுவேன். என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப நேரம் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அது ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது சொல்லிடுறேன். நான் வந்து எப்போவுமே வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக உட்காந்து தனித்தனியாக எடுக்கவே மாட்டேன். நான் என்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 10 வீடியோ அந்த மாதிரி எடுத்துருவேன். சில வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது டுட்டோரியல் அந்த மாதிரி காமிக்க வேண்டியது இருக்குன்னா அது மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டெல்லாம் நம்ம சேர்த்து எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து எடுக்கும்போது என்ன ஆகும்னா கண்டினியூஸாக இந்த மாதிரி நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின் அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் இந்த சேர் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேறு சோஃபா அதிலெல்லாம் உட்காந்தா கூட கட்டாயமாக கம்ஃபர்டபுளாக இல்லை. இது வந்து நமக்கு உட்காரதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்தாலும் நமக்கு வந்து அந்த பேக் பெயின் அந்த மாதிரிலாம் வரல.
இல்லை உட்காரதுக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இதில் உட்காந்து நான் வந்து யூஸ்வலாக வீடியோ எடுப்பேன். எப்படி பண்ணுவேன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சுவர் பக்கத்தில் இதை தூக்கி போட்டுட்டு அதில் உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதை தவிர ஸ்டுடியோ எனக்கு வந்து ஒரு ரூமை மட்டும் தான் நான் ஸ்டுடியோ வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் ஸ்டுடியோவில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கே தவிர மற்றபடி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டுடியோ அப்படின்னு என்கிட்ட கிடையாது. எங்கே வேணாலும் வச்சு நான் வீடியோ எடுத்துருவேன், அவ்வளோதான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய வீடியோஸ் என்ன நான் நினைக்கிறேன்னா, சரி ஏதோ ஒரு இடத்த மட்டும் நம்ம கரெக்டாக உட்காந்துருந்து அந்த இடத்துல எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்குமே பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு தனி ரூம் எல்லாம் கிடையாது. ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு ரூமில் சைடில் வந்து செட் பண்ணி வச்சு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம சேனல் பற்றி ஓவரால் எல்லாமே உங்கள் கூட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். 2 வருட காலம் உள்ள விஷயம் எல்லாம் சீக்கிரமாகவே கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் கூட உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.